ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதுசாக ரிலீஸ் பண்ண ஆனுவல் பிளானரில் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஜாப் விட்டு போயிருக்கா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வியூவர்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம். நிறைய பேர் கேட்ட டவுட்டு பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்இபி பற்றின ஜாப் எதுவுமே இதில் வரலையே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அதை தான் கேட்டிருந்தாங்க. டிஎன்இபி அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த டெக்னிக்கல் போஸ்ட்லேயும் வரல, டிஎன்இபி பற்றி எந்த அப்டேட்டும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் நல்லாவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செக் பண்ணிட்டேன். டிஎன்இபி பற்றின ஜாப் எதுவுமே இதில் சொல்லலை. 2Aவிலையும் சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்னிக்கல் போஸ்ட்லையுமே சொல்லலை. டெக்னிக்கல் போஸ்ட்லையாவது நிறையா ஆட் பண்ணியிருக்கலாம் டிஎன்இபி பற்றி, ஏன்னா டிஎன்இபியில் வேகன்சி அதிகமாக இருக்குது. செக் பண்ண வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் டிஎன்இபி பற்றி இல்லை. இப்போதைக்கு டிஎன்இபியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய நோட்டிஃபிகேஷனுக்கு ரீஃபண்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 7 வகையான நோட்டிஃபிகேஷன் 2020 2021 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் அதுவும் இல்லாமல் பேண்டமிக்னால கேன்சல் பண்ணதுனால இப்போ அதோட ரீஃபண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ளை பண்ண எல்லாருமே 5/5/2024 அந்த பேங்க் டீட்டெயில் எல்லாமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. டேஞ்சன்கோ வெப்சைட்டில் கொடுத்தவங்களுக்கு இப்போதைக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வேகன்சி எல்லாமே அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஆனால் டிஎன்இபி பற்றி எந்த விதமான மூவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. போன வருஷம் அந்த இன்ஜினியரிங் போஸ்ட்லலாம் சில டிஎன்இபி பற்றின ஜாப் எல்லாமே வந்திருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஎன்இபியுமே டிஎன்பிஎஸ்சியோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. வேகன்சி அதிகமாக இருந்தும் ஏன் அவங்க இன்னும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியல. இதை பற்றி நியூஸ் பேப்பரில் கூட ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இன்னுமே அந்த ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பலர் தங்களின் விவரங்களை பதிவேற்றாமல் உள்ளனர். எனவே தேர்வு கட்டணத்தை திரும்ப பெற விரும்புவோர் மே 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மின்வாரியம் தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லேயும் ஒரு ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி டிஎன்இபிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்து ரீஃபண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 500 1000 ஃபீஸ் கட்டியிருக்கிறீங்க. இதை பற்றி நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தவங்க ஆர்டிஐ ரிப்போர்ட் கூட நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆர்டிஐ ரிப்போர்ட் டேஞ்சன்கோ கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை பேருக்கு ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன போஸ்டிங், அந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஆனால் டிஎன்இபி கிட்டேருந்து ஒரு ப்ராப்பரான ரிப்ளை இன்னும் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 1,62,981 விண்ணப்பதாரர்களுக்கு கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் வரைக்கும் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே ஒரு 6 வங்கி மூலமாக அந்த கவுண்டர் பேமெண்ட் மூலமாக பண்ணவங்க எல்லாருக்குமே ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக அந்த பேங்க் டீட்டெயில் எல்லாமே கேட்டிருக்கோம். இந்த விவரங்கள் எல்லாமே வந்ததுக்கப்புறம் கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கிடைக்கும், அதுக்கப்புறம் தெரிவிக்கிறோம் அந்த மாதிரி தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபண்ட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ரெக்கமெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆர்டிஐ ரிப்போர்ட்லேயும் அதே தான் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஆனுவல் பிளானரில் தெரிவிக்கலனாலும் எப்போ உங்களுக்கு வேக்கன்ட் தேவைப்படுதோ புதுசாக ஒரு எக்ஸாம் கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது கம்பைன்ட் எக்ஸாம்ஸ் கூட அதை ஜாயின் பண்ணி கூட வச்சுருவாங்க. டிஎன்இபியோட வேகன்சி அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கொஞ்சமாவது வேகன்சி நிரப்புவாங்க. நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தெரியும் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு டிஎன்இபியில் இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து டிஎன்இபி பற்றி எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். டிஎன்பிஎஸ்சி பற்றின இன்ஃபர்மேஷனும் உடனுக்குடனே தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெலகிராம் குரூப் மூலிமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அந்த கிளாஸஸ்லேயே மேக்ஸ் ரீசனிங்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி இம்பார்ட்டண்டான ஒன்லைனராக மேக் பண்ணியிருக்கோம். எல்லாமே பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு 27 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 24 தேர்வுகள் கூடவே 3 ரிவிஷன் டெஸ்ட், கம்ப்ளீட்டான ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அட்மின் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் பிடிஎஃபாகவே வாங்கிக்கலாம். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்காது. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தேவையோ அதை மட்டும் கூட தனியாக வாங்கிக்கலாம். ஒவ்வொரு மெட்டீரியலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளோட மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க இந்த பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவே எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த 8903302290 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கே பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கனாக்கா கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுனாலும் சரி நம்மளோட அட்மின் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.